என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனையோ பேர்ட்ட பரிந்துரை செய்து லெட்டர் கேட்டிருப்பீங்க. பரிந்துரை செய்யுங்க, எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி ஒருவேளை பெரிய பெரிய ஆள்கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே முன் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்க கேட்காமலே உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு, உங்கள் தலையை உயர்த்துவதற்கு தேவன் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் திட்டமுள்ளவராயிருக்கிறார். நீங்க தான் அவருக்கு முதன்மையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் அசாத்தியமான காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னோடு கூட இணைந்திருக்கிற அருமையான சகோதரி திவ்யாக்காக ஜெபிக்கிறேன். மீனா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அருமையான புஷ்பராஜ் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் சரீரத்தில் இருக்க அந்த கேன்சர் கட்டிகள் முற்றிலுமாய் தயாரை விட்டு விலகி போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ரிபஷந்து ரியந்தரபா நம்முடைய குணமளிக்கும் வல்லமை தாயாரை குணமாக்குவதற்காக நன்றி. சரீரத்தில் நல்ல ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவதற்காக நன்றிப்பா, 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 நன்றிப்பா. அருமையான யுவா சேனலுக்காக ஜெபிக்கிறேன். எஸ்தர் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். மோசஸ் பிரதற்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. ஒவ்வொருத்தர் மீதும் தேவ கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அசாத்தியமான காரியங்கள் இறங்குவதற்காக நன்றி. பரபசந்து ரியந்தராபா ரிமாக்கரு ஷதூரியா கதரா. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே என்னோடு கூட இணைந்து கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுங்களேன். வாயை திறந்து பேசுங்களேன். தேவன் உங்களோடு கூட இடைப்படுவதை உங்களால் உணர முடியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை உங்களால் உணர முடியும். அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தேவனோடு கூட பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நல்ல ஆவியில பலப்படணும், நல்ல பக்தி விருத்தி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய அந்நிய பாஷை பேசுங்க. தேவனோடு பேசுங்க. தேவனோடு பேச 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 அவர் நிறைய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்கள் அறியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர் வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். நம்புறீங்களா? பிளஸ்ஸி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய டெலிவரிக்காக ஜெபிக்கிறேன். இப்ப தேவ வல்லமை இறங்கட்டும் பாரு. பஷந்து ரியந்தரப்பா வாக்கு பண்ணிருக்கிறீங்க. வாக்கு பண்ணின தெய்வம் அப்பா, நீர் உண்மை உள்ளவர், நீ பொய் உரைக்கிற தேவன் அல்ல பாரு. பரபு ஷதூரி அந்தரப்பா, நீ மனம் மாறுகிற தேவனும் அல்ல. ரிமா சந்தா ரியாக்கதரா பாரு. ஞான பிளஸ்ஸி சிஸ்டர் மீண்டும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஒரு நார்மல் டெலிவரியை கத்த நீங்க கட்டளையிடுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அசாத்தியமான சூழ்நிலைகள், அசாத்தியங்களை அப்பா நீ சாத்தியமாய் மாற்றுகிற தேவன். லிஷதா ரியாந்தராப்பா அம்மாவும் மேல எப்பவுமே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை கடந்து வருவது என்னால் உணர முடிகிறது. ரிஷத்தாக்கா நன்றிப்பா, நன்றிப்பா. பிளஸ்ஸிக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரி எஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு 1 கோடிக்கு மேல் கடன் இருக்கிறது. நல்ல பிசினஸ் கிடைக்க ஜெபம் செய்யுங்க பிரதர். கண்டிப்பா சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடன்கள் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ரபஷந்து ரியாந்தராபா நன்றிப்பா. ரிமா கரு ஷதூரியா கத்தரா. விசுவாசம் உள்ள ஜெபம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். எல்லா கடன்களும் மாறி நல்ல ஒரு பிசினஸ் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அருமையான மணிகண்டன், எனக்கு 2 லட்சம் ஒருத்தர் கொடுக்க வேண்டும், 9 மாதமாகியும் தரவில்லை. கண்டிப்பா பிரதர், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. பரபசந்து ரியாந்தராப்பா. இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாய் அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாய் அன்னாள் எல்லாருக்கும் ஒரு பிரத்யேகமான, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். ஏன்னா அன்னாளுடைய நம்பிக்கை, அன்னாளுடைய விடாமுயற்சி. அவங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் நிந்திக்கப்பட்டாலும், ஏன்னா ஒரு லேவியின் குடும்பத்தில் வந்த எல்கனாவின் 2 மனைவிகளில் ஒரு மனைவியாக அன்னாள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 2 பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள் இருக்கிறது. ஆனா அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது நிமித்தமாய்
அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் கடந்து போக